ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சர்க்கரை பொங்கல். பண்டிகை காலங்கள்லையும் விசேஷ நாட்கள்லையும் என்னதான் நம்ம விதவிதமாக பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சாலும் இந்த சர்க்கரை பொங்கல் எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. சர்க்கரை பொங்கல் சாமிக்கு படைக்கிறது நல்லதும் கூட. அதுவும் நல்ல நெய் மணக்க குழைவான பொங்கல் செய்யும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஈஸியான ரெசிபி, டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இங்கே புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஈஸியாக பர்ஃபெக்டாக சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கான அளவுகளோட ஈஸியான ரெசிபியும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான பொங்கல் நீங்கள் ஜம்முன்னு செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1/2 கப்பு உள்ள மெஷர்மெண்ட் கப்பில் பச்சரிசி நிறச்சி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியோட பாதி அளவுக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் கொஞ்சம் சூடாகி உருகி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி நல்லா சுத்தமாக தண்ணி போக வடித்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுடலாங்க. நல்லா இந்த பாசிப்பருப்பு வாசனை வர வரைக்கும் வறுபடணும். இப்போ கழுவி வடித்து வச்சிருக்கிற பச்சரிசியை சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்போடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வறுபடட்டும். இப்போ தண்ணி அளவு இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு பால் சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் நம்ம ரைஸ் எடுத்திருந்தோம், அதோட டபுள் த குவான்டிட்டி பால் சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு ஃபுல் கப்புக்கு தண்ணி, கூடவே இன்னொரு 1/2 கப்பு தண்ணி. அதாவது நம்ம எடுத்த ரைஸும் பருப்பும் சேர்த்து அளந்தா அதை விட 3 மடங்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். இதில் ஒரு ஃபுல் கப்புக்கு பால் சேர்த்துருக்குறேன். அடுத்தது ஒரு முக்கியமான டிப்பு, நம்ம குக்கரில் எப்பவும் பொங்கல் செய்யும் போது நம்ம எடுத்துருக்கிற ரைஸு பருப்பு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை விட நல்லா கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கணும். அந்த நம்ம ரைஸு தண்ணியெல்லாம் அளந்து வச்சது போக குக்கருக்குள்ளே கொஞ்சம் நல்ல இடம் இருக்கிற மாதிரி குக்கரை நம்ம செலக்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய குக்கராக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு விசில் வரும்போது லீக்கேஜஸ் இருக்காது. 5 விசிலுக்கு குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், விசில் வரும்போது நம்மளுக்கு லீக்கேஜஸ் இல்லை, அந்த தண்ணி தெரித்து வெளியே வரல. அடுத்தது இனிப்புக்கான வெல்லத்தோட அளவு. இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. அதாவது நம்ம 1/2 கப்பு ரைஸும் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம பருப்பு எடுத்திருந்தோம். ஸோ அது 2 சேர்க்கும்போது இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு வெல்லம் சரியாக இருக்கும் இனிப்பு. சப்போஸ் உங்களுக்கு தித்திப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம ஒரு பேனில் போட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இங்கே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா சூடாக நல்ல வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். பாருங்கள், நல்ல வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாகு பதம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, கம்ப்ளீட்டாக வெல்லம் கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் திக்காகும். அந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ரெயினரில் வடிச்சிடணும். நல்லா வடித்தாச்சு. 5 விசில் ப்ரெஷர் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். நல்ல குழைவாக நம்மளுக்கு அரிசியும் பருப்பு வெந்திருக்கு. அந்த பாலோடு சேர்ந்து நல்லா ஜம்முன்னு வெந்திருக்கு. இப்படி சூடாக இருக்கும் போதே நம்ம மரக்கரண்டி வச்சு கிளறுனா நல்லா இன்னும் கொஞ்சம் குழஞ்சிரும். இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெள்ளைப்பாகோடு சேர்த்து நம்ம கலக்கும் போது லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடணும். நல்லா இந்த வெள்ளைப்பாகோடு சேர்ந்து இந்த அரிசி பருப்பு இன்னும் கொஞ்சம் வெந்து திக்காகிடும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி, அதனால் வெள்ளையாக இருக்குது. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் அப்பப்போ கலந்து விட்டுருங்க, ஏன்னா பாலோடு சேர்த்து வேக வச்சுருக்குறோம்.
சீக்கிரம் அடி பிடிச்சிடும். பாருங்கள், மொதல் இருந்ததை விட நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம திராட்சை முந்திரி வறுத்து சேர்த்துடலாம். இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நல்ல ஒரு 15-20 முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வறுபட்டதுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சை சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு 15-20 திராட்சை, உலர் திராட்சை. உலர் திராட்சையும் நல்லா வறுபட்டு உப்பலாகி வரணும். அவ்வளோதான், திராட்சை முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்து விட்டுறலாம். அந்த நெய்யோடு அப்படியே மேலே ஊற்றி விட்டுறலாம், கலந்து விட்டுறோம். அவ்வளோதாங்க, குழைவான சர்க்கரை பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த கரண்டியில் எடுத்தால் கரண்டியில் ஒட்டாமல் அழகாக வழுக்கி விழுகுது. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பொங்கல் ரெடிங்க. இப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கும்போதே நம்ம சர்க்கரை பொங்கலை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வெளியே எடுத்துடணுங்க. ஏன்னா ஆற கெட்டிப்படும். இன்னும் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான சர்க்கரை பொங்கல் குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. அதுவும் இந்த குழைவான சர்க்கரை பொங்கல் வாழை இலையில் பரிமாறினா அதோட அழகே தனிங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அருமையான சர்க்கரை பொங்கல் ரெசிபியை இதே அளவுகளோட இதே மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.